விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைத்து சுமார் 40 மாத காலம் ஆகின்றது. இந்த 40 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நாங்களும் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த விடியா திமுக ஆட்சியில் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில், ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய அரசு இந்த அரசு அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்குமே பாதுகாப்பு இல்லை. மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்ற கனவு, அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை நடுத்தர மாணவருடைய கனவை நனவாக்கின்ற விதமாக உள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 7.5% இடஒதுக்கீடு அளித்து அதன் மூலமாக இதுவரை 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 7.5 உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 28 பேர் இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரே பள்ளியில் 5 பேர் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி வாயிலாக 6 பேர் 7.5% இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்து உங்கள் முன் அமர்ந்திருக்கின்றார்கள். மனசுக்கு எப்படி சார் இடஒதுக்கீடு உங்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? மாணவர்கள் உங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதில் அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி சார்? ஆகவே இது ஒரு மாணவருடைய கனவை நனவாக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 41% பேர் படிக்கிறாங்க. அப்படி 41% படிக்கின்ற மாணவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். மாண்பு அம்மாவுடைய அரசு நான் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2018-19 வெறும் 9 பேர் தான் இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவை இந்த நிலையை மாற்ற வேண்டும். கிராமப்புறத்தில் நகரப்புறத்தில் வரை அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஏழை மாணவருடைய கனவு அதிமுக அரசாங்கத்தின் மூலமாக இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகள் திட்டம், காவேரி குண்டார் வைகை இணைப்பு திட்டம் உங்கள் ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கீடு செஞ்சு மராமத்து தொடங்கிங்க. அது திட்டம் முழுவதாக விவசாயம் பண்ணுறாங்க, காலதாமதப்படுத்துகிறாங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மைக்கு முதலிடம் கொடுத்தோம். இன்றைக்கு நேற்றைக்கு கூட பிரதமர் பேசியிருக்கார். இந்திய நாட்டினுடைய நீர் வளம் 4% தான். அப்படி என்றால் நீர் பற்றாக்குறை மாநிலம் நம்முடைய மாநிலம். ஆகவே அந்த நீரை சேமித்து விவசாயத்துக்கு அளிக்க வேண்டும், குடிநீருக்கு அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அம்மா இருக்கின்ற பொழுதே காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள். அவருடைய எண்ணத்தை நான் முதலமைச்சர் இருந்தபோது அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி கொடுத்தோம். மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக வெளியேறுகின்ற போது அந்த நீர் வீணாக போய் கடலில் கலக்கின்றது. அப்படி கடலில் கலக்கின்ற அந்த நீரை இந்த வறண்ட பகுதியில் சுமார் 5 மாவட்டம், நீ பார்த்தீங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், இன்றைக்கு ராமநாதபுரம், இப்படி வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் நிரப்புகின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற இந்த தொழிலாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒரு நீண்டகால திட்டத்தை தான் நாங்கள் உருவாக்கி முதற்கட்டமாக
700 கோடி ரூபாயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த திட்டத்தையே நான் துவக்கி வச்சேன். இந்த திட்டத்தினுடைய மதிப்பு 14,000 கோடி. முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் முதல் துவக்கணும். இது விவசாயிகளுடைய மிகப்பெரிய திட்டம். விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக இருக்கின்ற திட்டம். வறண்ட இருக்கின்ற விவசாயிகள் பசுமையை நிறைந்த பகுதியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையிலே விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அதை முழுமையாக அகற்ற வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த விவசாயிக்கு நீர் முக்கியம். உடலுக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல் விவசாயிக்கு நீர் முக்கியம். அந்த நீரை உபரி நீராக வெளியேறி கடலில் கலக்கின்ற அந்த காவிரி நீரை இந்த பகுதிக்கு திருப்பி விட்டு இந்த 5 மாவட்டமும் ஒரு பசுமையான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இந்த மாவட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும். விவசாயிகளுக்கு தேவை நீரை கொடுக்க வேண்டும். குடிப்பதற்கு தேவை நீரை கொடுக்க வேண்டும். விவசாய தொழிலாளிக்கு ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் அடிப்படையில் தான் திட்டத்தை துவக்கணும். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்திற்காகவே அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைகின்ற பொழுது இந்த திட்டம் தொடரும். சங்கரன் கோயில் அதிமுக நிர்வாகி வெள்ளியப்பன் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. சங்கரன் கோயில் அருகே அதிமுக நிர்வாகி வெள்ளியப்பன் இப்போ காலையில் வச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நான் பேட்டி கொடுக்கும்போதும் சரி, எனது அறிக்கையின் வாயிலும் சரி, சட்டமன்றத்திலையும் நான் தெளிவாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன். விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைத்து சுமார் 40 மாத காலம் ஆகின்றது. இந்த 40 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நாங்களும் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த விடியா திமுக ஆட்சியில் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில், ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய அரசு இந்த அரசு. அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்குமே பாதுகாப்பு இல்லை. 2026 வந்து மெகா கூட்டணி அமைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்களா? என்னென்ன கட்சி வந்து இணைய போகுது கூட்டணியில்? இன்னும் உங்களுக்கு 19 மாதம் இருக்குது. தேர்தலில் 19 மாத காலம் இருக்குது. இந்த 19 மாத காலத்தில் எப்படி கூட்டணி பேசுவோம்? எல்லாமே தேர்தல் அறிவித்த பிறகு தான் கூட்டணி அமையும். தேர்தலை நோக்கித்தான் எல்லா கட்சியுமே வரும். இப்போ இருந்து கூட்டணி அமைங்கிறது சாத்தியம் குறைவு. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறந்த கூட்டணி அமையும். 2026 அண்ணா திமுக தலைமையிலே ஆட்சி அமையும். அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு முதலீடு இருக்கும்போது வெள்ளை அறிக்கை கேட்டார் எதிர்கட்சி தலைவர். இப்போ கேட்கும்போது அது மரபு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் அர்த்தம்? அதாவது இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மனிதனுக்கு 2 கண்ணை போல ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த மாநிலமாக இருக்கணும். அதனால தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும், மக்களுக்கு, இளைஞர்களுக்கு கிடைக்கும், பொருளாதார உயரும். அதே போல் வேளாண்மை சிறக்க வேண்டும். ஆக 2 தான் முக்கியம் ஒரு நாட்டிற்கு. வேளாண்மையும் சிறக்க வேணும், உணவு பஞ்சம் இருக்காது. அதே போல் வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும், பொருளாதாரம் இன்றைக்கு ஏற்றம் பெற வேண்டும். அப்படின்னா தொழிற்சாலை வேண்டும். 2 முக்கியமாக இருக்கின்ற காரணத்தில் தான் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே 2 துறைக்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க. அம்மா இருக்கின்ற பொழுதே 2015 தொழில் முதலீட்டார் மாநாட்டை கொண்டு வந்தாங்க. 2,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு 2019 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அது மட்டும் வெளிநாடு போகின்ற பொழுது வெளிநாட்டில் நிறைய நாங்கள் முதலீட்டை ஈர்த்தோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அந்த பணியெல்லாம் முதற்கட்ட பணிகளாக இருந்தது. அதுக்கு நில எடுப்பு, மற்ற அதுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான முதற்கட்ட பணிகள்லாம் துவங்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது, இவர்கள் ஆட்சி வந்திருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது வெள்ளை அறிக்கை கேட்டார். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கார். பத்திரிகைகள் தான் வருது, ஊடகத்தில் தான் வருது, அறிக்கையின் வாயிலாக தான் வருது. இத்தனை லட்சம் கோடி வாங்கினேன், அத்தனை லட்சம் கோடி நாங்கள் தொழில் முதலீட்டு ஈர்த்தினேன். அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம். நான் மட்டுமில்லை, எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் கேட்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு எவ்வளவு நிதி பெறப்பட்டது, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, எந்தெந்த தொழிற்சாலை புரிந்து ஒப்பந்தம் போட்டது, அதன் மூலமாக எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதையெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக அறிவிக்கப்பட்டால் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அதற்காகத்தான் நாங்கள் கேட்குறோம். இதில் என்ன மரபு? இது வெளிப்படைத்தன்மை தானே. நீ தானே வெளிப்படையாக பேசிட்டு இருக்கிறீங்களே. ஒவ்வொரு முறையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க, அறிக்கை வெளியிடுறீங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தொழில் புரட்சிங்கிறீங்க, அதிகமான தொழில் கொண்டு வந்தங்கிறீங்க, அதிகமான வேலைவாய்ப்பு உருவாக்கி தருங்கிறீங்க. அதையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் இதை குறிப்பிடுறோம். இது வெள்ளை அறிக்கையின் மூலமாக வெளியிட்டால் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இப்படிப்பட்ட கேள்வியே எழாது. நடிகர் விஜயோட மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்காம காவல்துறை காலம் தாழ்த்தி வர்றாங்க. தமிழக அரசு காலம் தாழ்த்துதான் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதே கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினால் அதுக்கு முறையாக அனுமதி கொடுப்பது மரபு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தோம். அத்தனை போராட்டம், ஆயிரக்கணக்கான போராட்டம் அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது. எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம். இது ஜனநாயக நாடு. அவருடைய உரிமைகளை கோருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம், யாரெல்லாம் மாநாடு நடத்த வேண்டும் இருக்காங்களா காவல்துறை அனுமதியோடு, அதுவும் பாதுகாப்போடு நாங்களாம் அனுமதி கொடுத்தோம். ஆனால் அந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற பொழுது நாங்கள் பொதுக்கூட்டம் போடுறோம், அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு பயம். இந்த ஆட்சியில் எல்லாம் ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதையெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போயின்னு சொல்லி தான் இன்றைக்கு பொதுக்கூட்டத்தை கூட அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படியே பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அந்த பொதுக்கூட்டம் நடத்துகின்ற எங்கள் கட்சி நிர்வாகிகள் போது வழக்கு போடுறாங்க. சில நேரத்தில் நீதிமன்றம் போய் இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி தான் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நடந்துகிட்டு. உங்களுக்கு அனுமதி கொடுக்காட்டி வைக்கிறீங்க, பல வாய்ந்த எதிர்கட்சி விஜய் புதுசாக அரசியலுக்கு வராது. நாட்டில் எல்லாம் சமந்தான். நீங்கள் நாங்கள்லாம் வேறுபாடெல்லாம் கிடையாது. அப்படி இருக்காடி தானே இவ்வளோ பேருக்கு நாங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது எவ்வளவு போராட்டம் நடைபெற்றதுன்னு நாட்டுக்கே தெரியும். இந்தியாவிலேயே அதிகமாக போராட்டத்தை சந்தித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஆக ஒரு அதாவது பயப்படுறது கேட்படுறதுங்களாம் அடுத்தது, முறையாக கொடுக்க வேணும், அதுதான் முக்கியம். உள்ளாட்சி தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகள் பூர்வாங்க பணிகள் வந்து மாநில தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கு. அதிமுக உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதற்கு நிச்சயமாக தயாரிக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி, எந்த தேர்தல் இருந்தாலும் சந்திக்க தயாராக. சார், இதெல்லாம் பேசி முடிஞ்ச கதை. மீண்டும் மீண்டும் அதையும் திருப்பி அரைச்சமாவே அரைக்க வேண்டிய அவசியம். நான் ஏற்கனவே இதை பற்றி நான் தெளிவாக நான் ட்விட்டர்லையும் போட்டேன். அங்கே கோயில்பட்டியில் நிருபர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். நாங்கள் தெளிவாக சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே இது குறித்து ஊடக நண்பர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அனைத்து ஊடக நண்பர்களுக்கு